என்ன சித்தப்பு, சகல என்ன சொல்றாருன்னு தெரியாத மாதிரியே மூஞ்ச வச்சிருக்க. வாய ஒட்டச்சிருவேன். ஏடா 2 பேரும் என் கையை கட்டி போட்டுட்டு என்ன மிரட்டுறீங்களா? ஏய், கை கட்ட அவுத்து விடுங்கடா. இந்த முத்துவேல் யாருன்னு காட்டுறேன். சித்தப்பு, நான் ஒரு ஆம்பளை. நான் பொம்பளை கிட்ட போட்டு வரும்போதே நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்ததுமே உன் கேரக்டர் மாறிடுமோ? ஓங்கி வாயில குத்துறன்னு வச்சுக்க. உனக்கு இங்கிலீஷ்கார ஸ்டைல் கேக்குதா? இப்ப தமிழ்கார ஸ்டைல காட்டுறேன் பாரு. ஏங்க போது விடுங்க. அம்மனோட தாலி எங்க வச்சிருக்கீங்க? தாலியா? எந்த தாலி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் மாமா ஃபோன் பண்றாரு. எதுக்காக இருக்கும்? ஹலோ ரவதி, ஓ எம்டி சார நான் பார்த்தமா. ஒரு நிமிஷம் அவர் பேசணுமா? இந்த குடுக்குறமா. இந்தப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். ஏங்க நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. ஹெல்ப்பா? என்ன சார்? உங்க ரூம்ல தான் நம்ம கோயில் அம்மனோட தாலி இருக்கு. அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? அம்மனோட தாலி எப்படி ஏன் ரூம்ல இருக்கும்? ஏங்க அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லைங்க. முதல்ல அது உங்க ரூம்ல இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஒரே நிமிஷம் சார், இருங்க. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரியே தாலி இங்கதான் சார் இருக்கு. சரிங்க, கோயில் எல்லாருமே அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உடனே தாலி எடுத்துட்டு வரீங்களா? நான் இந்த லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். சரிங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். ஏங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். சரிங்க. சகல, ரேவதி வந்துட்டாப்பா. இந்தாங்க சார், அம்மன் தாலி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க பார்த்து கூட்டு போங்க. சரிங்க சார். மாமா, எனக்கு ஒரு டவுட். இந்த தாலி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? அம்மனோட தாலியை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரேவதி, போக போக இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு புரியும். இப்ப வா போலாம். மாமா இருங்க மாமா, இங்க இவ்ளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா கார்த்தி தாத்தாவோட பேரனா இங்க வந்து நிக்காம நம்ம வீட்ல இருக்காரு. ஆனா எம்டி சார் தாத்தாவோட பேரை செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செய்யறாரு. இதுதான் எனக்கு புரியவே இல்ல. ரேவதி, இப்படி மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் அமைதியா இரு. சீக்கிரமே உனக்கு எல்லாமே புரியும். முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நீ வீட்டுல இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. வா போ. வா ரேவதி. வாப்பா வா, கொண்டு வந்துட்டியா? இந்தாங்க தாத்தா. மா தாயே. ஏய், என் பேரை எப்பவுமே தோக்க மாட்டான். என்ன சொல்றானோ அதை செஞ்சு காட்டுவா. ஏன்னா அவன் சிங்கத்தோட வம்சத்துல பிறந்தவன்டா. ராஜா சேதுபதியோட ரத்தம். போடா இவன். பூசாரி ஐயா, அம்மன் கழுத்துல போட்டுட்டு பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. ஐயா கார்த்தி, நீ வர்ற வரைக்கும்
மனசெல்லாம் படபடன்னு இருந்துச்சியா. உன் தாத்தா சொன்ன மாதிரியே நீ தாலியை கொண்டு வந்து சேர்த்துட்ட. கார்த்தி யாரு? நம்ம குடும்பத்தோட ஒளி விளக்கு, நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை நட்சத்திரம். எனக்கு தெரியும் அவன் சொன்ன மாதிரியே தாலியோட வருவான்னு. ம். மவனே, யோ, உனக்கு வயசாகதே தவிர அறிவு இருக்கா என்ன? டென்ஷன் ஆகாத மவனே. டென்ஷன் ஆகாம உன்னை கொஞ்சுவாங்களா? இந்த பார், நீ எங்க போன, அங்க என்ன வேலை செஞ்ச, என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் அந்த கார்த்தி பையன் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கான். உன்னை பார்க்க அப்படியே என் ரத்தம்லாம் கொதிக்குது. எனக்கு புரியல சித்தப்பா, இந்த வயசுல உனக்கு பொம்பளை சோக்க கேக்குதா? மவனே, அவ்வளவு கேவலமா இந்த சித்தப்பனை பார்க்காத மவனே. ஓ, பின்ன சாரை எப்படி பார்க்கணுமாமா? போயோ, உனக்கும் எனக்கும் சந்திர எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தா. போயும் ஒரு பொம்பளை கிட்ட சபலப்பட்டு வைரக்கால கொடுத்து நீ மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப மொத்த பிளானையும் கெடுத்து தொலைச்சிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல மவனே, இது பாரு, இப்படி எல்லாம் நடக்கும்னு இந்த சித்தப்பனுக்கு தெரியாது மவனே. பேசாத. இல்ல எனக்கு புரியல, என்ன தெரியாது? சித்தப்பா, இது வரைக்கும் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். அதுவும் அந்த ட்ரோன் கேமரா இருக்குல்ல, ட்ரோன் கேமரா மேல பறக்கும்ல. டோனு, ஆமா, இந்த கழுகு மாதிரி மேல பறக்குமே. ஆமா, ரொம்ப முக்கியம். அத வச்சு கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு அவன் செயல்பாடு எல்லாமே. இதே வேலையா தெரிஞ்சு கண்கொத்தி பாம்பு மாதிரி இந்த தாலியை தேடுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. நேரா போயிட்டு கார்த்திக் சார் ஏன் இதை நீங்க போலீஸுக்கும் ஊர் மக்களுக்கும் அனுப்பலன்னு நீங்களே கேட்டுட்டு வாங்களேன். போங்க சித்தப்பா. முட்டாள் மாதிரி. அவனே வரான், கேளுங்க, வாங்கி கட்டிக்கங்க. இல்ல, எனக்கு புரியல. நாங்க எங்க இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வந்துருவியா? ஐயா சாமி, உனக்கு என்னதான் ஐயா வேணும்? இப்ப நீ இங்க எதுக்கு வந்த? வீடியோ எவிடன்ஸ் இருந்தோம் போலீஸ் கிட்டயும் சொல்லாம ஜனங்கிட்டயும் சொல்லாம ஏன் அமைதியா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, ஏன் நீ அதை செய்யல? இந்த வீடியோவை ஜனங்கிட்ட காமிச்சிருந்தா உங்க 2 பேரையும் அடிச்சு ஊரை விட்டே ஓட விட்டுருப்பாங்க. இதே போலீஸ் கிட்ட இந்த வீடியோ கொடுத்துருந்தா உங்க 2 பேரையும் கம்பின்னு வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு இது 2த்துலயுமே இஷ்டம் இல்லை. பின்ன என் தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். அதை நீங்க 2 பேரும் பார்க்கணும். இந்த கோயில் காரியம்லாம் இதோட முடிய போறதில்ல. இங்க விசேஷங்க அடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க இருந்து பார்க்கணும். அதுக்கு நீங்க இங்க இருக்கணும்ல. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் விட்டு வச்சிருக்கேன்.